எக்ஸாம்பிள் 6.32 சொல்யூஷன் பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு கிராஃப் தேவை. அந்த கிராஃபை ட்ரா பண்ணுறேன். 3,0 அடுத்து 5,2 இந்த 2 பாயிண்ட்டை மார்க் பண்ணுறேன். இதான் 3,0 எக்ஸ் வேல்யூவில் 3 ஒய் வேல்யூ 0. இப்போ 3,0 அடுத்து 5,2 இங்கே 5 இருக்கும். இங்கே ஒரு 2 ஹைட் வந்து ஒரு 2 சென்டிமீட்டர் எடுத்துக்கிறேன். அப்போ 2 இந்த பாயிண்ட் தான் 5,2. இந்த 2 பாயிண்ட் ஜாயின் பண்ணி கிடைக்கிறது ஒரு லைன், ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணியாச்சு. இப்போ இந்த ஸ்ட்ரெயிட் லைன் என்ன ஆங்கிளில் இருக்குன்னு நான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஸ்லோப்போட ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன். m = y2 - y1 / x2 - x1. இந்த பாயிண்ட் இருக்குது, இதான் y2 - y1. இதில் தான் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். நான் இது x1 y1 x2 y2 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ y2 - y1 செகண்ட் நம்பர் மைனஸ் செகண்ட் நம்பர் 2 - 0 5 - 3. இது சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 2/2 வரும், 1 வந்துடும். எம்முக்கு இன்னொரு பேர் வந்து tan தீட்டான்னு சொல்லலாம். ஸோ tan தீட்டா தான் 1. tan தீட்டா எப்போ ஒன்றா இருக்குன்னா தீட்டாவுக்கு 45 டிகிரி போட்டால் தான் ஒன்றா இருக்கும். அப்போது இந்த ஆங்கிள் தான் 45 டிகிரி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன சொல்கிறாங்க சம்லன்னு பாருங்கள். ரொட்டேட்டட் இந்த லைன் நம்ம கண்டுபிடிச்ச லைனை வந்து ரொட்டேட் பண்ணுறாங்க அபவுட் த பாயிண்ட் 3,0. அப்போ 3,0வை கொஞ்சம் டார்க் பண்ணி ஃபிக்ஸடாக வச்சுக்கோங்க. இந்த லைன் அப்படி கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி இன்னும் ஒரு 15 டிகிரி தள்ளி கொண்டு வர சொல்கிறாங்க. 15 டிகிரி புதுசாக இப்போ ஒரு லைன் கிடச்சிரும். இந்த புது லைனோட ஈக்குவேஷன் கேட்குறாங்க. நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோன்னா இந்த மொத்த ஆங்கிள் 60 டிகிரி ஆச்சு. ஏற்கனவே 45 வச்சுருந்தோம். அவங்க ஒரு 15 டிகிரி வந்து ரொட்டேட் பண்ண சொல்கிறாங்க. அப்போது டோட்டலாக 60 டிகிரி. இப்போ நான் நியூ தீட்டாவை வந்து 16 வச்சுக்கிறேன். அப்போது tan தீட்டா என்ன வரும்? tan தீட்டானா ஸ்லோப் m = tan 60. tan 60யோட வேல்யூ √3. இந்த 3,0 வந்து புதுசாக வந்த ஈக்குவேஷனும் அது வழியாக போகும், பழைய ஈக்குவேஷனும் அது வழியாக போகும். அப்போ 3,0 தான் நமக்கு x1 y1. ஸோ x1 y1 தான் 3,0. இப்போ நமக்கு m இருக்குது, அதான் √3. x1 y1 வந்து 3,0. ஸோ ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு பாயிண்ட் ஒரு ஸ்லோப் இருக்குது. இதை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். y - y1 = m × x - x1. y - y1 அப்படின்னா அந்த 0, mங்கிறது √3, x - x1 அது 3. அப்போ y = √3x. இந்த √3 இங்கே மல்டிப்ளை பண்ணால் 3√3 - 3√3. ஸோ இந்த லாஸ்ட் லைன் தான் நம்ம சம்மோட ஆன்சர்.